டாரிஃப் இந்த ஒற்றை சொல்லால் இன்று உலக நாடுகளை எல்லாம் மிரட்டி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பிற நாட்டு பொருட்களுக்கு வரியை அதிகரித்து வருகிறார். இதனால் உலக நாடுகள் அனைத்தும் பெரும் கவலையில் இருக்கின்றன. சீனாவை தவிர்த்து பிற நாடுகள் அமெரிக்காவிற்கு பதிலடி வரி என்ற அறிவிப்பை வெளியிடவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவின் சந்தை. அங்கிருக்கும் சந்தை மதிப்பின் காரணமாகவே உலக நாடுகள் மிகவும் எச்சரிக்கையாகவே இந்த விவகாரத்தை கையாளுகிறது. அமெரிக்காவின் பொருளாதாரம் அதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. அமெரிக்கா இராணுவத்தில் மட்டும் வல்லாதிக்க சக்தியாக இல்லை, பொருளாதாரத்திலும் வல்லாதிக்க சக்தியாகவே இன்று உலகில் இருக்கிறது. இன்று உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கிறது. அமெரிக்காவின் ஜிடிபி 30.51 டிரில்லியன் டாலர்களாகும். இந்திய ரூபாயில் பார்த்தால் 2675 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இதுவே இரண்டாவது இடம் பிடித்திருக்கிறது சீனா. சீனாவின் பொருளாதார மதிப்பு என்பது அதாவது ஜிடிபி 1687 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இதற்கு அடுத்த இடத்தில் ஜெர்மனி இருக்கிறது. ஜெர்மனியின் ஜிடிபி என்பது 415 லட்சம் கோடி ரூபாய் ஆகும். இந்த இடத்தில் நான்காவது இடத்தில் உள்ளது இந்தியா. அதாவது உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. இந்தியாவின் பொருளாதார மதிப்பு என்பது 4.19 டிரில்லியன் டாலர் ஆகும். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் அமெரிக்காவின் நுகர்வோர் சந்தையும் மிகப்பெரியது. அதாவது ஆண்டுக்காண்டு இந்த சந்தையின் மதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதையும் அதிகரித்து வருகிறது. அமெரிக்கா என்னதான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக இருந்தாலும் இறக்குமதியிலும் மிக முக்கியமான நாடாகவே இருக்கிறது. உலக நாடுகளுடன் 2024ஆம் ஆண்டு அமெரிக்கா செய்த வர்த்தகத்தையும் நாம் பார்க்கலாம். அமெரிக்கா உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது 184 லட்சம் கோடி ரூபாயாகும். அதுவே உலக நாடுகளிடம் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்தது என்பது 290 லட்சம் கோடி ரூபாயாகும். இதனால் வர்த்தக பற்றாக்குறை அமெரிக்காவுக்கு 105 லட்சம் கோடி ரூபாயாகும். அதாவது அமெரிக்காவின் இறக்குமதியை விட ஏற்றுமதி குறைவாகவே இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு பற்றாக்குறையாகவே இருக்கிறது. இதில் அமெரிக்காவோட இறக்குமதியை மிக உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும். அமெரிக்காவோட இறக்குமதின்னு பார்த்தா 290 லட்சம் கோடி ரூபாயாகும். அதாவது இன்னைக்கு மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் பட்டியலில் இருக்கும் 7வது இடத்தில் இருக்கும் பிரான்சின் ஜிடிபியை விட இது அதிகமாகும். எனவே தான் உலக நாடுகள் அனைத்தும் அமெரிக்க சந்தையை குறிவைத்து இங்கு பொருட்களை தயாரிப்பதில் மிக உன்னிப்பாக கவனம் செலுத்துகின்றன. இறக்குமதியை அதிகமாக செய்யும் அமெரிக்கா இயற்கை வளங்களும் அதிக நிறைந்த தேசமாகும். இதையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அதாவது இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கும் தேசத்தில் தங்கம் இருப்பு, கச்சா எண்ணெய் இருப்பும் அதிகமாக இருக்கிறது. அதுபோக தொழில் வளர்ச்சி மற்றும் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பது போல் அதனுடைய டாலர் மதிப்பும் இன்று உலகளவில் வல்லமை மிக்கதாகவே இருக்கிறது. அமெரிக்கா பரந்த நிலப்பரப்பை கொண்ட தேசம். அங்கு மக்கள் தொகையே 30 கோடி தான். இயற்கை வளங்கள் அதிகமாக இருக்கும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சியும் அதிகரித்து செல்கிறது. இதனால் தனிநபர் வருமானம் அதிகரிக்கிறது, மக்களின் வாங்கும் திறனும் அதிகரிக்கிறது. அதாவது ஒரு பொருளை அதிக விலைக்கு கொடுத்தும் வாங்கும் திறன் அமெரிக்கர்களிடம் இருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் நுகர்வோர் சந்தையும் மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கிறது. அதாவது ஒரு நிறுவனம் அமெரிக்க சந்தையில் தனது பொருளை விற்பதற்கு மிகவும் தீவிரம் காட்டுகின்றன. இதனால் லாபம் அதிகரிப்பு என்பதை தாண்டி டாலரில் வர்த்தகம் என்பது அந்நிறுவனங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அமெரிக்காவின் நுகர்வோர் சந்தை ஏன் சர்வதேச நிறுவனங்களுக்கு முக்கியமானது என்பதையும் சற்று பார்க்கலாம். அமெரிக்காவில் கடந்த ஆண்டு விற்பனை செய்யப்பட்ட கார்கள் எண்ணிக்கை 1,60,00,000 ஆகும். அதுவே இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் என்று பார்த்தால் 73,60,000 ஆகும். 46% கார்கள் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. மெக்சிகோ, சவுத் கொரியா மற்றும் ஜப்பான், கனடா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அங்கிருக்கும் நுகர்வோருக்கே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் இறக்குமதி மற்றும் நுகர்வோர் சந்தை இவ்வளவு பெரிதாக இருக்க அங்கு போட்டியில் இருந்து வெளியேற எந்த நாடுகளுமே முயற்சி செய்யவில்லை. அதாவது ட்ரம்ப் விதிக்கும் வரிகளை அனைத்தும் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்க வேண்டும் என்றே உலக நாடுகள் கவனம் செலுத்துகின்றன. இந்தியா அமெரிக்கா ஏற்றுமதியில் நம்ம மற்றொன்றையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது அமெரிக்கா இந்தியாவின் நம்பர் 1 ஏற்றுமதி தேசமாகும். இந்திய ஏற்றுமதியில் அமெரிக்காவின் பங்கு என்பது 17.90%. அதுவே அமெரிக்கா இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு என்பது 2.7% மட்டுமே. இந்த சூழலில் இந்தியாவிற்கான வரியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகரிப்பது இந்திய ஏற்றுமதியை பாதிக்கும் என்றே பொதுவான கருத்து நிலவுகிறது. இன்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கும் வரிகள் அனைத்தும் வளரும் நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்றே அஞ்சப்படுகிறது.
அதாவது அந்த நாடுகளுக்கு வரும் வெளிநாட்டு முதலீடுகள் குறையலாம் என்றும் உற்பத்தி குறையலாம் என்றும் வேலை வாய்ப்புகள் அதனால் பாதிக்கப்படலாம் என்றும் வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். இந்த சூழலில் அமெரிக்காவை மீண்டும் தொழில் மையமாக உருவாக்குவேன் என சொல்லும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் தயாரிங்கள் என்ற கூற்றை முன்வைக்கிறார். அமெரிக்காவில் தயாரித்தால் அங்கு வேலை வாய்ப்பு பெருகும் மற்றும் முதலீடுகள் அதிகரிக்கும் என்பது அவருடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் உற்பத்தி செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பது வல்லுநர்கள் கருத்தாகவும் இருக்கிறது. இன்றைய சூழலில் அமெரிக்காவிற்கான ஐபோன்கள் பெருமளவு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த ஐபோன்களை அமெரிக்காவில் தயாரித்தால் 3 மடங்கு விலை உயரும் என்றே கணிக்கப்படுகிறது. அதாவது 90,000 ரூபாய் மதிப்புடைய போனின் விலை 2.7 லட்சம் ரூபாயாக உயரும் என்றே கணிக்கிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள். இப்படி 90,000 ரூபாய் மதிப்புடைய செல்போன் விலை 3 லட்சம் ரூபாய் வரையில் உயர்கிறது என்றால் எந்த நிறுவனம் இங்கிருந்து உற்பத்தியை அமெரிக்காவுக்கு மாற்றும் என்ற கேள்வியே எழுகிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா ஐபோன் நிறுவனத்தை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி செய்கிறது. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரியை இந்தியாவிற்கு விதித்திருக்கிறார். அதே வேளையில் வியட்நாமிற்கு 20% விதித்திருக்கிறார். ஒப்பீட்டளவில் வியட்நாமிற்கு வரி குறைவாக இருக்கிறது. இந்த சூழலில் ஐபோன் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை வியட்நாமிற்கு மாற்றவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்படி அமெரிக்க அதிபர் தொடர்ச்சியாக வரியை அதிகரித்து செல்வது அமெரிக்காவுக்கு பாதகமாக முடியலாம் என்ற கூற்றும் வல்லுநர்கள் மத்தியில் நிலவுகிறது. இந்தியாவிற்கு 50% வரியை விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதாவது 100 ரூபாய் மதிப்புடைய ஒரு இந்திய பொருள் அமெரிக்க சந்தைக்கு சென்றால் இனி 150 ரூபாயாக உயரும். இது யார் கட்ட வேண்டும் என்றால் அமெரிக்க பொதுமக்கள் தான். அதாவது 150 ரூபாய்க்கு இந்திய பொருளை அமெரிக்கர்கள் வாங்க வேண்டியதற்கும் 50 ரூபாய் வரி என்பது அமெரிக்கர்களிடமே வசூலிக்கப்படும். இன்று உலக பொருளாதாரத்தில் வல்லாதிக்க சக்தியாகவே இருக்கிறது அமெரிக்கா. அதனாலேயே உலக நாடுகளுக்கெல்லாம் இறக்குமதி வரி என்று மிரட்டி வருகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதெல்லாம் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு பயனளிக்குமா என்று கேட்டால் அதனை பார்ப்பதற்கு சில ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள். அதே வேளையில் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு சந்தை உயரவில்லை என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்று உலகம் வரியில்லாத வர்த்தகம் நோக்கி செல்லும் வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தடுத்து அதிகமான வரிகளை விதிப்பது உலக நாடுகள் இடையிலான நட்புறவை பாதிக்கும் என்றே அவர்கள் எச்சரிக்கிறார்கள்.